Hi, hello, welcome to Maxima channel 12 CBSE Mathematics Invest Trigonometry பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 10 sums நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ட்டு 4 sums நம்ம பார்த்தலாம் 11 to 14. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம தனித்தனியாக பார்த்தோம். tan inverse of 1 cos inverse of minus 1 பீட்டு தனித்தனியாக பார்த்தோம். இப்போ என்ன எல்லாமே தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி போட்ட வேண்டியதுதான். ஃபைண்ட் த வேல்யூ. tan inverse of 1னா இங்கே பாருங்கள், 1 என்னது 45 இல்லையா? அப்போ π/4 ப்ளஸ் மைனஸ் ப்ராப்ளம் இல்லை. அப்போ π/4. இப்போ காஸ்க்கு வந்து 1/2. 1/2னா பாருங்கள் எங்கே வருது 60னா π/3. ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதால π minus π/3. அப்போ 2π/3 வரும். இப்போ சைனுக்கு பாருங்கள் மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக நான் வெளியில் வந்துடும். ஸோ 1/2னால 30 π/6 மைனஸ் π/6. அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணி போட்ட வேண்டியதுதான். ஸோ tan inverse of 1 π/4. cos inverseக்கு பார்த்தோம் இல்லையா 2π/3 அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து என்னது சைனுக்கு என்ன ஆகிடும், மைனஸ் வெளியில் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, இங்கே இருக்குது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 என்ன வருது, இசட்டுன்னு எடுத்து போட்டோம். இல்லை நீங்கள் அப்படியே டைரெக்டாக போட்டாலும் ஓகே தான். மைனஸ் π/6. இப்போ இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி போட்டுடுறோம். π/3 ப்ளஸ் 2π/6 மைனஸ் π/6. ஸோ ஸ்டெப்ஸுக்காக தான் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு அப்படியே ஈஸியாக தெரியும் என்ன கொஸ்டின் பாருங்கள், 2 மார்க்கா 3 மார்க்கான்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் போடுங்க. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணால் எல்சிஎம் எடுத்துடும். 4 3 6க்கு எல்சிஎம் என்னது 12. ஸோ 12 எத்தனை 4 இருக்குது 3π. 12 எத்தனை 3 இருக்குது 4. 4 into 2னா 8π. 12 எத்தனை 6 இருக்குது 2π. 8 + 3 11. 11 minus 2π. ஓகேவா? 12 9π/12. அப்போ நான் 3π/4. ஓகேவா? ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டு 10 சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஒன்று தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு மூணுத்தையும் ஆட் பண்ணி போட்ட வேண்டியது தான். ஓகேவா? 12th சம் அதே மாதிரி தான். cos inverse 1/2 ப்ளஸ் 2 sin inverse 1/2. ஸோ பாருங்கள் மைனஸே இல்லை, அப்போ பிரச்சனையே கிடையாது. ஸோ 1/2ஓட வேல்யூ என்னது π/3. ஸோ எனக்கு வந்து π/6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்ட வேண்டியது தான். ஓகேவா? 2 சைன் இருக்கிறதால 2π/6ன்னு வருது. அவ்வளோதான். 2 6 கேன்சல் பண்ணிங்கன்னா π/3 ஆட் பண்ணிங்கன்னா நான் வந்து 2π/3. ஸோ 13 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன். இது என்னோட ஆப்ஷன் தான். ஸோ அப்போ ஈஸி. சைன் இன்வெர்ஸ் x = y. அப்போ இதில் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்னது ரேஞ்சு. ஓகேவா? ரேஞ்ச் என்னன்னு பாருங்கள், க்ளோஸ்டு ப்ராக்கெட் மைனஸ் π/2 π/2. அப்போது ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ அந்த சம் போட்டோம் இல்லையா, 11th சம் 12th சம் அதே மாதிரி போடணும். tan inverse √3. tan inverse √3னா இங்கே பாருங்கள், tan inverse √3 60. இப்போது π/3. சீக்கண்ட்டுக்கு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ சீக்கண்ட்டுக்கு மைனஸ் இருந்தால் என்ன வரும், π மைனஸ் சீக்கண்ட் இன்வெர்ஸ். ஓகேவா? இப்போ சீக்கண்ட் 2 வந்து என்னது π/3. π மைனஸ் π/3னா 2π/3 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? அப்போது சப்ட்ராக்ஷன் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து மைனஸ் π/3. ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர் தான். இதில் வந்து கம்மியான மார்க் தான் கொஸ்டின் வரும். ஆனால் நீங்கள் வந்து கால்குலஸில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அந்த டொமைன் ரேஞ்ச் நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் இதில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.